கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். இன்று பார்க்கக்கூடிய வசனம் கலாத்தியர் 2 அதிகாரம் 20 வசனத்தில், இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்ற ஒரு பகுதியை மட்டும் நாம் இன்று பார்க்க போகிறோம். நான் அல்ல கிறிஸ்துவே. அப்போ நாம் ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம தான் செயல்படணும். இந்த உலகத்தில் தினமும் நாம் காலையிலிருந்து இரவு படுக்கைக்கு செல்லும் வரைக்கும் நாம் சில காரியங்களை செய்ய வேண்டியது இருக்குது இந்த உலகத்தில் வாழ்வதற்கு. அப்போ இந்த வசனம் சொல்லுது, இனி நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொன்னால் அதை எப்படி நாம் யோசிப்பது, அதற்கு என்ன அர்த்தம் கொள்வது? நான் சிந்திப்பது சிந்திக்கலாமா வேணாமா? கிறிஸ்துவே இனிமே எனக்குள் வாசம் செய்கிறார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன? அப்போ எதை நான் பேச வேண்டும், எதை நான் பேசக்கூடாது? ஏன்னா எல்லாவற்றையும் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இப்போ நான் அல்ல கிறிஸ்துவே, கிறிஸ்துவுக்குள் நான் பிழைத்திருக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வசனம் சொல்லுது உங்களுக்கு. அப்போ நாம் வேலைக்கு செல்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், பல இடங்களுக்கு செல்கிறோம், பல பேரோட பேசுகிறோம். அப்போ நான் இல்லாமல் எப்படி கிறிஸ்துவை வெளிப்படுத்துவது? கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்துவது? கிறிஸ்துவே எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடித்திருக்கிறார். அந்த முடித்த காரியங்களை வைத்து, மனதிலே வைத்து, சிந்தையிலே வைத்து, அந்த காரியத்தை நான் வெளிக்கொணர்வதாக இருக்கணும். உங்களுக்கு கிறிஸ்துவே அவரே. கிறிஸ்துவை நாம் நன்றாக அறிந்திருந்தால்தான் இந்த நான் அல்ல கிறிஸ்துவே என்பதை இப்போ நாம் எப்படி அதை வெளிப்படுத்துவோம்? கிறிஸ்துவின் சிந்தை, அவர் எப்படி செயல்பட்டார்? மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானை நம்ம படிக்கும் பொழுது இயேசுவின் சிந்தை எப்படி அவர் செயல்பட்டார் என்பது நம்மளுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு. அதன்படி நாம் செயல்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு. அவர் ஒவ்வொரு நாளும் காலையிலேருந்து இரவு வரைக்கும் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், அந்த 3 வருஷம் அவர் ஊழியம் செய்கிறாரு. அவர் ஒவ்வொரு காரியங்களும் எடுக்கக்கூடிய முடிவுகள், அதே போல நாமும் முடிவுகள் எடுக்க வேண்டும். அவர் பார்க்கிற நோயாளிகள் எல்லாம் சுகமாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு பற்றாக்குறை வரும்போது அந்த பற்றாக்குறையை நீக்குகிற தேவனாக இருக்கிறார், பெருக்குகிற தேவனாக இருக்கிறார். உங்களுக்கு கடலில் காற்று வீசும் பொழுது அதை பார்த்து பேசுகிறார், அதை அடங்குகிறது. அப்போ அந்த நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து செயல்பட்ட விதமாக நாமும் செயல்பட வேண்டும் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு இதை எழுதுகிறார். உங்களுக்கு அவர் தான் நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார். நாம் மாமிசத்தில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அப்போ எனக்கு தெரியாத ஒரு காரியம், கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது விசுவாசத்தின் மூலமாக தான் அதை நம்ம வெளிக்கொணர முடியும். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார் அப்படின்ற ஒரு யோசனை, அப்பேற்பட்ட ஒரு தீர்மானம், அந்த விசுவாசிக்கக்கூடிய தன்மை, அந்த விசுவாசத்தை உள்ளே நான் வைத்திருக்கிறேன். நான் அல்ல கிறிஸ்துவே. அப்போ கிறிஸ்து செய்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக யோசிக்க வேண்டும். உங்களுக்கு பல நேரங்களில் நம்ம விசுவாசத்தை பயன்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். பல காரியங்களுக்கு ஒருவேளை நமக்கு உடல்நிலை குறைவாக இருக்கலாம், பலவிதமான நோய்களில் நாம் அகப்பட்டிருக்கலாம். அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு இயேசு செயல்பட்ட மாதிரி நம்ம செயல்படுவதற்கு இயேசு எப்படி விசுவாசத்தை பயன்படுத்தினாரோ, அவருக்கு அவர் செய்த அனைத்து ஜெபங்களும் பதிலளிக்கப்பட்டன. ஒரே ஒரு ஜெபத்தை தவிர எல்லா ஜெபங்களும் அவருக்கு பதிலளிக்கப்பட்டன. அந்த எல்லா ஜெபத்துக்கும் அவர் எல்லா ஜெபத்தையும் ஜெபம் பண்ணி பதில் கிடைத்தது. அது எதன் மூலமாக கிடைத்தது? அந்த விசுவாசத்தின் மூலமாக கிடைத்தது. அது பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறாரு. அந்த விசுவாசத்தின் மூலமாக அவருக்கு அந்த அறிவு ஞானங்கள் கொடுக்கப்படுது.
அந்த விசுவாசத்தை காக்கிறவர் 100% ஷுவராக வந்து அதை வந்து பெற்றுக்கொள்கிறார். எப்பேற்பட்ட விசுவாசம், எப்பேற்பட்ட மக்கள் சுகமாகிறார்கள் பார்த்தீங்கன்னா 10 குஷ்டரோகிகள் அவர் முன்னாடி வராங்க. 10 குஷ்டரோகிகளும் வார்த்தையை பேசி அதை வந்து சுகத்தை கொடுக்கிறார். உங்களுக்கு குருளர்கள் வருகிறார்கள், வார்த்தையை பேசி சுகத்தை கொடுக்கிறார். காய்ச்சல் ஜுரம் வருது, வார்த்தையின் மூலமாக பேசி சுகத்தை கொடுக்கிறாரு. வார்த்தையை மாத்திரம் பேசி எல்லோருக்கும் சுகத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ நான் அல்ல கிறிஸ்துவே என்று சொல்லும் பொழுது எனக்குள் இருக்கிற இயேசு எப்படி செயல்பட்டார், வார்த்தையின் மூலமாக செயல்பட்டார், வார்த்தையை பேசி பேசி அற்புதத்தை கொண்டு வந்தார். அப்போ நானும் அந்த வார்த்தைகளை பேசுகிறவனாக இருக்கணும். அந்த வார்த்தையை பேசி தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொண்டு அவளுடைய தலைமுறால் சுகமானேன் என்று சொல்லும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு வந்து அந்த காரியம் வேலை செய்து உங்களுக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அவர் செயல்பட்ட மாதிரியே நாம் செயல்பட வேண்டியிருக்கு. நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நமக்கு ரட்சிக்கப்பட்டனால முதலாவது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா, நமக்கு நன்றாக தெரிந்த காரியம், நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எல்லா பாவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாக நமக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அப்போ நம்ம வந்து குற்ற உணர்வு இல்லாமல் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்திருக்கு, நமக்கு நீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எதை நாம் யோசிக்கும்னா, நான் நீதிமான் என்ப அந்த சத்தியத்தை நாம் விளங்கி கொண்டு, நான் நீதியை பெற்றவன், நீதி எனக்குள்ளே வாசம் செய்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவே, அவர் கிறிஸ்து வந்து நீதிமான், நான் வந்து அநீதிமானாக பாவம் செய்கிறவனாக வழி தப்பி தெரிந்தவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனால அவருடைய நீதி எனக்குள்ளே வாசம் செய்கிறனால நான் நீதிமான் ஆக்கப்படுகிறேன். அந்த சிந்தனை எனக்கு எப்பொழுதே இருக்கும். நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்லும் பொழுது எனக்குள் வாசம் செய்கிற அந்த தேவாதி தேவன் அவர் ஒரு நீதிமான், என் மூலமாக அவர் வெளிப்படுவதனால எனக்கும் அந்த நீதி கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நீதி எனக்கு கொடுக்கப்பட்டனால நான் நீதிமான். நீதிமானுக்குரிய அனைத்து காரியங்களும் எனக்கு ஏற்கனவே சொந்தமாக்கப்பட்டிருக்கிறது. அப்போ நான் சில காரியங்களுக்காக ஜெபிப்பதற்கு முன்பாகவே எனக்கு எல்லா காரியங்களும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. உங்களுக்கு சுகத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு, ஐஸ்வர்யம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் அதை மனதில் கொண்டு நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எனக்கு என்னுடைய சமாதானத்தை விட்டு செல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னா அவருடைய சமாதானம் பார்த்தீங்கன்னா உலகத்திலே உயர்ந்த ஒரு சமாதான பிரபு, பிரின்ஸ் ஆஃப் பீஸ். அந்த சமாதானத்தை உடையவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார். நான் அல்ல கிறிஸ்துவே, அந்த கிறிஸ்து வந்து சமாதானக்காரர். அவருடைய சமாதானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாம் செயல்படுவது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சமாதானத்தை உட்கொண்டவர்களாக நாம் செயல்படணும். உங்களுக்கு ஒரு பதற்றம் நமக்கு இருக்கக்கூடாது, ஒரு அங்கலாய்ப்பு இருக்கக்கூடாது, ஒரு பயம் இருக்கக்கூடாது. தேவன் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அப்போ அவருடைய சிந்தை என்னுடைய சிந்தை. இனிமேல் நான் அல்ல, எல்லாவற்றையும் அவரிடத்துல நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அவர் அதை பார்த்து கொள்வார். அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட விசுவாசத்தில் இருக்கும் பொழுது நாம் பேசக்கூடிய காரியங்களும் வார்த்தைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்திருக்கணும். உங்களுக்கு நிறைய நேரங்களில் என்ன செய்வோம் அப்படின்னா, ஜெபிக்கும் பொழுது வார்த்தையை பயன்படுத்தி ஜெபிப்போம், வாக்குத்தத்தங்களை ஏறெடுத்து ஜெபிப்போம். ஆனால் ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, ஒருவேளை பண கஷ்டத்தில் இருக்கோம், தேவை கடன் பிரச்சனை இருக்குது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என் குறைவெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவார் என்ற வாக்குத்தத்தத்தை பிலிப்பியர் 4:19 சொல்லி நாம் ஜெபித்திருக்கலாம். காலையில் ஜெபித்திருக்கலாம். என் தேவையெல்லாம் சந்திக்கப்படுது, அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து சந்திக்கப்படுது அப்படின்னு ஒரு விசுவாசத்தோடு, விசுவாச அறிக்கையாக
கொடுக்கப்பட்ட வசனத்தை நம்ம வாயிலிருந்து அறிக்கை செய்திருக்கலாம். அப்போ அந்த வசனத்தை நம்ம பேசும் பொழுது தேவைகள் சந்திக்கப்படும். உடனே தேவதூதர்கள் அதற்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து அந்த தேவைகள் சந்திக்கப்படும். இதுதான் வந்து ப்ராசஸ் உங்களுக்கு. ஆனால் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஜபிக்கும் பொழுது சரியான வார்த்தையை பயன்படுத்தி வசனத்தை பயன்படுத்தி ஜபிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் அந்த சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது, அந்த நாட்கள் அதை கடந்து செல்லும் பொழுது, அதற்கேற்ற மாதிரி முடிவு எடுக்கும்போது, மற்றவர்களிடம் பேசும் பொழுது நாம் ஜெபித்த காரியத்துக்கு எதிராக பேசுவோம். உங்களுக்கு குறைவைகளெல்லாம் அவர் நிறைவாக்குவார் என்று நாம் காலையில் ஜெபித்துட்டு குறை பார்க்கும்போது, அந்த கடன் பிரச்சனை வரும் பொழுது நம்ம என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக அந்த நேரத்தில் கண்களுக்கு முன்பாக உள்ள பிரச்சனை வந்து நம்மளை உள்ளே வரும்போது நம்ம அதற்கேற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடும். குறை இருக்குது, எப்போ தீருமோன்னு தெரியாது. இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் பேசாமல் கண்களுக்கு முன்பாக தெரியக்கூடிய காரியத்தை வைத்து நாம் பேசிடுவோம். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் விசுவாசித்து பேசிய காரியம் வந்து கேன்சல் ஆகி புதிதாக நாம் எதிர்மறையான வார்த்தைகளை, குறை இருக்குது, தேவைகள் சந்திக்கப்படலை, வாடகை கொடுக்கல, பேர்பட்ட கடன் இருக்குது, வட்டி கட்ட முடியல அப்படின்ற வார்த்தையை நாம் பேசினோம் என்றால் நாம் ஜெபித்த ஜெபம் அது கேன்சல் ஆகி இது வந்து ஆக்டிவ் ஆயிரும். உங்களுக்கு குறை வந்து ஆக்டிவ் ஆயிரும். உங்களுக்கு அந்த லேக்னஸ், ஐ லேக், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க எனக்கு குறைவும் இல்லை என்று நாம் வந்து விசுவாசித்து அதன்படி நாம் ஜெபித்துட்டு வந்து சூழலை பார்த்து குறைகளை பற்றியே பேசிக்கொண்டு வந்தோம் அப்படின்னா கர்த்தரின் மேய்ப்பர் என்ற அந்த வசனம் நமக்கு வந்து வேலை செய்யாது. அப்போ நாம் ஒரு காரியத்தை செய்யணும். நான் அல்ல கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்து பேசியது போல ஒரு நாளும் அவர் வந்து எதிர்மறையான வார்த்தையை பேச மாட்டார். சூழ்நிலை பார்த்து சூழ்நிலை பற்றி பேச மாட்டார். சூழ்நிலை மாற்றக்கூடிய வார்த்தைகளை தான் பேசுவார்கள். நாமும் அதை பழகி கொள்ள வேண்டும். அந்த மாதிரி வசனத்தை பேசுறதுக்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். உங்களுக்கு சில நேரங்களில் சில காரியங்களை குறித்து சரியான ஞானம் இல்லை அப்படின்னா அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்லி அவருடைய ஞானத்தை பற்றி நாம் யோசிக்க வேண்டும். கண்களுக்கு முன்பாக சில காரியங்களை அந்த கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறவர் யார், ஞானவான், உலகத்தை படைத்த அந்த ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவர், அவருடைய ஞானம், கிறிஸ்துவின் ஞானம் வந்து அப்பேற்பட்ட ஒரு ஞானம். அந்த ஞானம் நமக்கு உள்ளே வேலை செய்கிறது. நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்லும் பொழுது என்னுடைய ஞானம் வந்து எதுக்கு ஈக்குவல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் ஞானம், தேவனுடைய ஞானம், இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு முன்பாகவே இருந்த ஒரு காரியம் வந்து ஞானம். அந்த ஞானத்தின் மூலமாக தான் எல்லா காரியங்களும் இன்று வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது உங்களுக்கு. ஸோ அந்த ஞானத்தை உடைய தேவன் எனக்குள் வாசம் செய்கிறார், நான் அல்ல கிறிஸ்துவேன்னு சொல்லும்போது அந்த கிறிஸ்துக்குள் இருக்கிறவருடைய ஞானம் எனக்கு கொடுக்கப்படுது. அப்போ நம்ம எப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய வல்லவர்களாக இருப்போம். உங்களுக்கு வானத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள், கடலை பாருங்கள், நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் யோசித்து பாருங்கள். எவ்வளவு ஞானமாக தேவன் சிருஷ்டித்திருக்கிறார், எவ்வளவு கலர்ஃபுல்லாக பறவைகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு விஷயமும் எப்படி நடக்குது, அது அந்த காலத்தில் சில காரியங்களை செய்து ஆச்சரியமாக இருக்கிறது உங்களுக்கு. சூரியனை படைத்த தேவன் ஒரு நாளும் ஓய்வெடுக்காமல் அது சுழன்று கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பாருங்கள், கொடுக்கக்கூடிய வெளிச்சத்தை பாருங்கள், நிலாவை பாருங்கள், கடலில் பாருங்கள், கடலுக்குள்ள விலங்குகளை பாருங்கள், கடலுக்குள்ள இருக்கிற மீன்களை யோசித்து பாருங்கள். ஞானமாய் படைத்த தேவன் அது தன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. டெய்லி இரவு பகல் நம்ம தான் ஒரு இடத்துல வந்து இருக்கிறதுனால நம்ம சுற்றி உள்ள காரியத்தை மாத்திரம் யோசித்துக்கிட்டு இருக்கோம். இரவு நேரங்களில் காடுகளில் மலைகளில் எத்தனையோ காரியங்கள், மிருக ஜீவன்கள் நடந்து தெரிந்து கொண்டு சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு இரவு நேரங்கள் நல்லா யோசித்து பாருங்க. 2/3 வந்து கடல் தான் இருக்குது.
எத்தனையோ காரியங்கள் அங்கே நடந்து கொண்டு தான் இருக்கு உங்களுக்கு. அதெல்லாம் சிருஷ்டித்த தேவன் அதோட வேலையை கரெக்டாக செய்து உங்களுக்கு இனப்பெருக்கம் பண்ணுது, பெருகுகிறது, கால சூழ்நிலைக்கேற்ற மாதிரி அதோடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுது. உங்களுக்கு பறவைகள் பல லட்சம் கிலோமீட்டர் பறந்து வந்து சீசன்ஸ் டு சீசன் மாறி இனப்பெருக்கத்திற்காக வந்து எத்தனையோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி இடமாற்றம் பெற்று அங்கேருந்து இனப்பெருக்கத்தை பண்ணி திருப்பி அது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு பல லட்சங்கள் கிலோமீட்டர் அது வந்து திருப்பி வந்து பறந்து போகுது. உங்களுக்கு அதற்கு கொடுத்த அந்த ஞானத்தை படைத்த தேவன் ஒவ்வொரு காரியங்களும் எறும்புலேருந்து எல்லா காரியங்களும் நம்ம கற்றுக்கொண்ட வேண்டிய காரியம் நிறையா இருக்கு. உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுத்த தேவன் தான் நம்முடைய தேவன். நம்முடைய சிந்தை வந்து அவருடைய அப்பேற்பட்ட ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் சொல்கிறார், அவருடைய ஞானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா, சம்பூர்ணமாய் கொடுக்கிற தேவன். ஒருவன் ஞானத்தில் குறைவு இருந்தால் சம்பூர்ணமாய் அபண்டண்ட்டாக அவர் ஆனது தரேன்னு சொல்கிறாரு. கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அவருடைய விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் செயல்பட்டது போல நாம் அவருடைய விசுவாசத்தை பயன்படுத்தி 100% ரிசல்ட் ஓரியன்ட், 100% ஆன்சர்ட் ப்ரேயர், அவருடைய விசுவாசத்தை பயன்படுத்தி நாம் வந்து நம்முடைய காரியங்களை நாம் கடன்லேருந்து வெளியே வரலாம், நோயிலேருந்து வெளியில் வரலாம், இப்போ கடந்து செல்லக்கூடிய பிரச்சனைலேருந்து வெளியில் வரலாம். எல்லாத்துக்கும் அவருடைய விசுவாசம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய நீதி கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய பலன் கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு அவருடைய பலன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. யார் அந்த கிறிஸ்து? நான் அல்ல, கிறிஸ்து அவரே எனக்குள் வாசம் செய்கிறார் என்று நான் பேசும் பொழுது அவருடைய பலன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவருடைய ஐஸ்வர்யம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் உலகத்தில் உள்ள அவ்வளவு காரியம் அவருடையது, பொண்ணும் அவருடையது, வெள்ளியும் அவருடையது, அதற்கெல்லாம் அவர் சொந்தக்காரர். அப்போ அந்த ஐஸ்வர்யமும் எனக்கு கொடுக்கப்படுது. அவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறனால நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார். அவரே என் கண்களுக்கு முன்பாக அவரே தான் தோன்றணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்கணும். அப்போ எதுவுமே நம்மளுக்கு குறைவு வைக்கப்படவில்லை. ஆரோக்கியம் இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஞானம் இருக்குது, நீதி இருக்குது, பலன் இருக்குது. இது எல்லாவற்றையும் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஞானம், அவருடைய பலன், அவருடைய சமாதானம், அவருடைய விசுவாசம் எல்லாம் அவருடையது. கம்ப்ளீட் பேக்கேஜ். இதில் எதுலேயுமே குறைவில்லாத ஒரு விஷயந்தான் நமக்கு கர்த்தர் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அவர் நான் அல்ல, கிறிஸ்துவேன்னு சொல்லும்போது இப்பேற்பட்ட காரியம் தான் நமக்கு இருக்குது. அப்போ நான் வந்து சாதாரண ஆள், நான் வந்து ஒரு ஏழை பின்னிலேருந்து வந்திருக்கலாம், எனக்கு கடன் இருக்கலாம், எனக்கு நோய் இருக்கலாம், இது எல்லாவற்றிலும் எனக்கு பாவம் இருக்கலாம், எனக்கு பாவ சிந்தை இருக்கலாம், குற்ற உணர்ச்சிகள் இருக்கலாம். இது எல்லாவற்றையும் எடுத்து போட்டுட்டு புது சிருஷ்டியாக என்னை படைத்த தேவன் நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார். அப்போ இவ்வளவு விஷயம் நமக்கு இருக்குது. அவ்வளவு விஷயத்தை வச்சு உலகத்தை நம்ம வந்து ஆட்டி படைக்கலாம். எல்லா தேவையிலும் சந்திக்கப்படும். மோர் தென் எனஃப். மிச்சம் எடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பற்றாக்குறை என்பதே வாழ்க்கையில் இல்லை. போய் ஒரு தூண்டி போடுன்றாரு, அதில் ஒரு மீன் அகப்படும், அதில் வந்து ஒரு காயின் எடுத்துகிட்டு வாங்கன்றாரு. அப்பேற்பட்ட தேவன், ஆலோசனை கொடுக்குற தேவன். தூண்டில் நம்ம தான் போடணும், கற்சாடியிலே தண்ணீரை நம்ம தான் ஊற்றணும், 5 அப்பத்தை 2 மீனை நம்ம தான் கொண்டு வந்து அதை கொடுத்து பெருக செய்யணும். நம்ம செய்கிற காரியங்கள் லேசான காரியம், ஆனால் அவர் அதை பெருக்கக்கூடிய காரியம், அதை அவர் எடுத்துக்கொண்டார். கிறிஸ்துவே எனக்குள் வாசம் செய்கிறார். எபனேசர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் தான் நம்மளுக்கு இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுது, நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு தேங்க்ஃபுல். யாருக்கு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். நாம் இப்பேற்பட்ட ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது
அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு, கிறிஸ்துவின் பிதா தான் நம்மளுடைய பிதா. ஏன்னா நாமும் அவரோடு சேர்ந்து உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கோம். கிறிஸ்துவின் பிதாவை தேவனுக்கு ஒரு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள், அவருக்குள், அவர் இரத்தம் சிந்தியதுக்குள், சிலுவையிலே அவர் செய்த காரியத்துக்குள், அதான் அர்த்தம். உன்னதங்களிலே ஹெவன்லி பிளேசஸில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்முடைய ஆசீர்வதித்திருக்கார். ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் தான் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிடையாது. ஆல் பிளெஸிங்ஸ், ஹெவன்லி பிளெஸிங்ஸ், ஹெவன் ஆன் எர்த், அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். நம்ம எங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம்? அவருக்குள்ள இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நான் அல்ல கிறிஸ்துவேன்ற போது சரீரமான சபையான சரீரத்துக்குள்ள நாம் இருக்கிறோம். அதுக்கு தலையா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு இருக்கிறார். வலது பார்சத்திலே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். பிதாவோட வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கோம். அதில் சரீரமான சபையில் நாம் ஒரு அங்கத்தினராக இருக்கோம். நம்மளுக்கு தலை இயேசுவாக இருக்கிறார். அப்போ நான் அல்ல கிறிஸ்து தானே. தலை தான் ஒரு ஐடென்டிட்டி. ஒருத்தரை பார்த்து நம்ம அவர் யாருன்னு சொல்லணும் அப்படின்னா அவர் முகபாவனை, அவர் தலையை வச்சு தான் சொல்லுவோங்களுக்கு. அப்போ அவர் தான் நம்ம தலையாக இருக்கிறார். அவர் தான், அவருடைய விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் நாம் பார்த்திங்கன்னா விசுவாசத்தில் பலனுள்ளவர்களாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படுது. ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்ற காரணம் என்னென்னா சகல விதமான ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஹெவன்லி பிளெஸ்ஸிங்ஸ். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அடுத்தது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்குது உங்களுக்கு. பிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஹெவன் ஆன் எர்த். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் பரலோகமாக மாறுகிறது. ஆனால் ஆவிக்கு அது தெரியும், ஆத்மா அதை நம்ப மறுக்கும். அப்போ மீண்டும் 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 இந்த வார்த்தைகளை கேட்க 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 என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆத்மா அதை நம்ப ஆரம்பிக்கும் உங்களுக்கு. ஆவியில் நல்ல எனர்ஜியாக இருப்போம். நம்ம ஆவி புதுப்பிக்கப்பட்டிருக்கு, சிந்தை முழுவதுமாக இருக்குது. ஆனால் நாம் பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்து, அந்த பழைய தோல்வியான ஒரு வாழ்க்கையிலே வாழ்ந்து உலக சூழலை பார்த்து வளர்ந்தனால ஆத்மா இவ்வளவு விஷயம் இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும். நமக்கு கிடைக்குமா, அது உண்மையா, இது நடக்குமா, இப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் நம்மளுக்கு கிடைக்குமா, அப்பேற்பட்ட சிந்தனைக்குள்ளேயே மீண்டும் மீண்டும் போவோம். அதுலேருந்து நம்ம வெளிக்கொடுறது தான் நம்மளோட பெரிய வேலை. அதுக்கு தான் வார்த்தையை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் வார்த்தையை கேட்க கேட்க நமக்கு பார்த்திங்கன்னா விசுவாசம் பெருகும். அப்போ விசுவாசம் பெருக 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 ஆத்மாவுடைய நம்பிக்கையும் ஆவியோட நம்பிக்கையும், அது ரெண்டோட விசுவாசமும் ஒன்றாக சேரும் பொழுது அந்த அற்புதம் நடக்க ஆரம்பிச்சவங்களுக்கு. இதுதான் நாம் செய்ய வேண்டிய காரியம். ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு சிந்தித்தது போல, இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை போல அப்பேற்பட்ட விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டு அதை பேசும் பொழுது கண்களுக்கு முன்பாக எல்லா காரியங்களும் சமாதானமாகவும் ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் நீதியாகவும் நமக்கு கண்களுக்கு முன்பாக சேரும். ஜெபிப்போம். இதை பார்த்துக்கொள்வதற்காக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஹெவன்லி ஃபாதர், ஐ கம் பிஃபோர் யூ லார்ட். பரலோக பிதாவே, உம்மிடத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக வருகிறேன். அந்த நோய்கள் தீர்ந்ததுக்காக நன்றி. அது எப்பேற்பட்ட நோய்களாக இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இரத்தத்தை பூசி ஜெபிக்கிறேன், இரத்தத்தை தெளிக்கிறேன் கர்த்தாவே. அந்த கேன்சர் நோய் இப்பொழுதே